கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் அந்த டாக்டர் நடந்த அநீதி. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் சிபிஐ கிட்ட போகுது. எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன், இதெல்லாம் ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிலர்லாம் யோசிச்சிங்கன்னா, உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் யார் யாரோ என்னென்னமோ வீடியோ போடுறாங்க, யார் யாரும் என்னென்னமோ பேசுறாங்க, யார் யாரோ என்னென்னமோ செய்யறாங்க. அதுல எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கறது தேர்ந்தெடுக்கிறதே இந்த லெவலில் வந்து கஷ்டமா இருக்கிற மத்தியில ஒரு பர்சனுடைய ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதும், அதே பர்சனோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில ஒரு சின்ன தவறு இல்லை ஒரு பெரிய தவறு நடந்தா அது எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து பேச போறேன். ஃபர்ஸ்டே ஏதோ தெளிவாக பேசினேன், இப்போ சுத்தமாகவே புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னொன்னா நான் உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராய். இந்த சஞ்சய் ராய் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, இதயம் ரொம்ப பலவீனமானவங்களா யாராவது இருந்தீங்கனாலும், பிரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருந்தீங்கனாலும், தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். சரி, ஓகே. இந்த வீடியோவில் இப்போ நான் பேச போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சஞ்சய் ராய். இந்த சஞ்சய் ராய் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நீ தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவனுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்திருக்கு. அவனுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு நோய், மென்டலி ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இறந்த பிணங்களுடன் உறவு வைத்துக் கொள்ளும் ஒரு நோய். ஓகேங்களா? அந்த உடல்களை பார்த்தா இவனுக்கு வந்து வேற மாதிரி தோணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறதாகவும், அவன் அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மார்ச்சோரியில் இருக்கிற சில டெட் பாடிஸ் கூட உறவு வைக்கிற மாதிரி இருக்கிற சில வீடியோஸ்லாம் வந்து பின்னாடிலேருந்து யாரும் எடுத்துருக்காங்க. இது யார் எடுத்தாங்க என்ன அப்படிங்கிற சில இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் வந்து போயிருக்கு. இவனுக்கு யார் உள்ள போகிற ஆக்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மார்ச்சரின்னு சொல்லி ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்களே, அவரை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு தகவலும் நம்புற மாதிரியே சொல்லாததுனால திரும்பி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவனை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஃபோனை வந்து ரெஸ்பாண்டும் பண்ணல, சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சாம்பிள். இந்த பிளட் சாம்பிள் யாருன்னா, டாக்டர் இறந்த அந்த டாக்டரோட பிளட் சாம்பிள். இந்த பிளட் சாம்பிள்ல -4 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா அதோட -1 டிகிரியில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நார்மல் ரூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பேசிக்கான ரூல். இதை வந்து மெயின்டைன் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அலிகேஷன் சிபிஐ என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் மேல வைக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. இவ்வளோ பெரிய கேஸ், இது இந்த மாதிரி ஒரு பிளட் சாம்பிள் இருக்குன்னா இதை மெயின்டைன் பண்ண கூட என்ன அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சய் ராய், அப்புறம் வந்து பிளட் சாம்பிள், இந்த மூணாவது போஸ்ட்மார்டம். டாக்டருடைய போஸ்ட்மார்டம், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒருத்தர் இறந்துட்டாங்க, இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வரும்போது இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு ரீசனில் இறந்துட்டாங்க. அவங்களுடைய பாடியை மார்ச்சரியில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மார்ச்சரியை போஸ்ட்மார்டம் பண்ணுற டைம் வந்து மேக்ஸிமம் 3 to 4 PM வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கோர்ட் ஆர்டர். இது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட், நேச்சர் சன்லைட்ல தான் ஒரு காயத்துடைய கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒருத்தருடைய வீடியோ வந்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு மார்ச்சரியில் ஒர்க் பண்ற ஒரு பர்சன். அவர் கொடுத்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் மார்ச்சரியில் பண்ற போஸ்ட்மார்டம் எல்லாமே வந்து டே டைம்ல தான் நடக்கும், ஈவினிங் 4 o'clock மேல வந்து நடக்காது. அப்படியும் 4 o'clock மேல நடக்கணும்னா 4 PM to 6 PM குள்ள தான் பண்ணணும். அப்படி பண்றதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் ஃப்ரம் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இங்க நடந்த இந்த மார்ச்சரியில் நடந்த இந்த டாக்டருடைய போஸ்ட்மார்டம்க்கு யாரு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அதுவும் இல்லாம அது லெட்டர் ஹெட்ல நார்மல் வெள்ளை பேப்பர்ல லெட்டர்ல எழுதி சைன் பண்ணி கொடுத்ததா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை அங்க இருக்கிற மீடியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் மேலேயும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. 4 PM குள்ளேயோ 6 PM குள்ளேயோ தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரூல். எதுக்காகனா,
அந்த டெட் பாடியில் இருக்கிற சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து தழும்புகள், காயங்கள் இருந்தால் அதோட காயங்களுடைய நிறங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் சன்லைட்டில் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம வந்து ஒரு துணி கடைக்கு போகிறோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டாய் வாங்குறோம், இல்லைன்னா வந்து ஒரு சாரீ வாங்குறோம். அங்கே இருக்கிற ஹைலைட்டில் அந்த சாரியோட கலர் வந்து வேற மாதிரி தெரியும். இதே நெக்ஸ்ட் டே அந்த சாரீலாம் வாங்கிட்டோம், கட்டின்னு வெளியே வரும்போது அந்த சாரியோட கலர் வேற மாதிரி தெரியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த லைட், டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர், கலர், அதோடைய ரிஃப்ளெக்ஷன்லாம் பொறுத்து தான் அந்த கலர் வந்து தெரியும். அதே மாதிரி சன்லைட்ல தான் பாடியில் இருக்கிற தழும்போடைய உண்மையான நிறம் தெரியும் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது முக்கியமான ரீசன் இது ஒன்று. இதனால தான் 4 PM குள்ள பண்ணணும் அப்படின்றாங்க. அதையும் தாண்டி பண்ணணும் அப்படின்னா 6 PM வரைக்கும் பண்ணலாம். 6 PM குள்ள பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டயோ இல்லை அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்டயோ வந்து ஒரு லெட்டர் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதுவும் இங்கே தவறப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அலிகேஷனா வந்து வைக்கிறாங்க. 4வது விஷயம் என்னன்னா சந்தீப் கோஷ் அவர்கள் ஆல்ரெடி ஹாங்காங்ல ஒரு நர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க அவர் மேல வந்து அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி நடந்த ஒரு கேஸ், ஓகேங்களா? ஸோ அங்க அப்படி நடக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துட்டு வந்தாருன்னா, நான் வந்து மெடிக்கல் டேர்ம்ல தான் அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த பர்டிகுலர் நர்ஸ் வந்து இல்ல இவங்க தப்பா தான் பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் அங்கிருந்து எஸ்கேப் வந்த பர்சன் தான் இந்த சந்தீப் கோஷ் அவர்கள். இவங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்த அப்புறமும் ஏன் இவரை வந்து பிரின்சிபலா போட்டீங்க, ஏன் இந்த காலேஜோடைய ஹெட்டா இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் அவர் மேல வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சோஃபார் நடந்த ஹிஸ்டரி. பட் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் கம்மிங் பேக் டு ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு தனி கண்டென்ட்டே மேக் பண்ணலாம். ஒரு சின்ன ஹைலைட்டா இந்த வீடியோல அவரை பத்தி பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்ல இவரை பத்தி மிகப்பெரிய விஷயங்கள் பேசலாம். ஆர்ஜி கர், ராதா கோவிந்தா கர், இதுதான் அவருடைய நேம், ஓகேங்களா? அவருடைய ஆம்பிஷன் எல்லாமே வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் ரிலேட்டடாவே வந்து இருந்தது. பட் அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய சுத்தின ஒரு கம்பல்னால அவர் வந்து டாக்டருக்கு படிக்கிறாரு. டாக்டருக்கு படிச்ச அவரு ஒரு சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டாக்டர் படிச்ச அவர் என்ன பண்ணாரு, ஹாஸ்பிட்டல் கட்டணும் கம்ஸ் மெடிக்கல் காலேஜ். இதை கிரியேட் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தேவைப்படுது. அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ரொம்ப பெரிய பணக்காரங்களுடைய கல்யாணம் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த கல்யாணத்துக்கு நடக்கிற மண்டபத்துக்கு வெளியே நின்று போயிட்டு வர பணக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டலான்ட்டு இருக்கேன், நம்ம ஊர் மெடிக்கல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் டாக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே மணி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி இவரும் கஷ்டப்பட்டு உழைச்சு அவ்வளோ பெரிய காசுல அன்னைக்கு டேட்ல 12,000 ரூபாய்க்கு அங்க ஒரு இடத்த வாங்குறாரு. அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப கிட்டவே இருக்கணும். 10 கிலோமீட்டர், ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் டிராவலே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருந்தா நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிறைய நல்ல எண்ணத்தோட ஓபன் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல். அட்வொகேட்ஸ், எல்லா அட்வொகேட்ஸுக்குமே ஒரு லீடர், ஒரு தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி டீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? சயின்டிஸ்ட் அப்படின்னு வரும்போது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்டர்ல யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜி கரை சொல்லுவாங்கன்றாங்க. விச் மீன்ஸ் டாக்டர் ராதா கோவிந்தா கர் அவர் தான் வந்து சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய லீடர், அப்படிப்பட்ட மெடிக்கல் காலேஜ படிக்கிறதே பெருமையா நடிக்கிற இன்னைக்கு லெவலில் நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்க மத்தியில இன்னைக்கு அங்க நடந்திருக்கும் போது இந்த ஒரு பேட் எக்ஸாம்பிள்னாலே ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஏதோ நடக்கிற ஒரு தவறான ஒரு அநீதியால ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்து எல்லாருமே சந்தோஷமா, எல்லாருமே நிம்மதியா, நோய் இல்லாம ஒரு வாழ்க்கையை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டும்போது அப்போ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வரல. ஆனா அங்க ஒரு அநீதி நடக்கும்போது, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் உலக அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆர்ஜி கர் ஐயா அவர்களுடைய ஹிஸ்டரி அப்படிங்கிறது இட் இஸ் a remarkable history அப்படின்னும் போது அங்க நடக்கிற சில அநீதிகள், தவிர்க்கப்பட வேண்டிய அநீதிகள், அந்த அநீதியை செய்யறவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கறதான் இந்த சேனல்ல நம்ம பேசுற மிகப்பெரிய கோரிக்கையுமே வந்துக்கலாம். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இருந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு நாள், அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதும், நம்ம எல்லாருமே இழந்த அந்த டாக்டருக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நல்ல நீதி
சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம இந்திய அரசியல் அமைப்பு மேலே, நம்ம இந்திய சட்டத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே உண்டு அப்படிங்கிற ஒரு பெரிய நினைவை உங்கள் முன்னாடி வச்சு இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.